श्री राम राम रघुनंदन राम राम, श्री राम राम भरताग्रज राम राम, श्री राम राम रणकर्कश राम राम, श्री राम राम शरणं भव राम राम। श्री रामचंद्र चरणौ मनसा स्मरामि, श्री रामचंद्र चरणौ वचसा गृह्णामि, श्री रामचंद्र चरणौ शिरसा नमामि, श्री रामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। माता रामो मत्पिता रामचंद्रः, स्वामी रामो मत्सखा रामचंद्रः, सर्वस्वं मे रामचंद्रो दयालुर्नान्यं जाने नैव जाने न जाने லோகாபிராமம். வெற்றிகரமாக பால ராமரின் பிராண பிரதிஷ்டை நிறைவு பெற்று முதல் தீபாராதனையை பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நிகழ்த்தி காட்டிய அந்த காட்சிகளை எல்லாம் நேரலையில் பார்த்து கொண்டிருந்தோம். நம்மோடு ஆன்மீக சொற்பொழிவாளர் மாக்கி ரமணன் ஐயா இணைந்திருக்கிறார். ரமணன் ஐயா, இப்போ இந்த பிரதிஷ்டை நிகழ்வை எப்படி பார்க்கலாம்? இப்ப இலக்கியத்திலிருந்தே இதற்கு ஒரு வர்ணனையா சில வரிகளை நம்ம சமர்ப்பிக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மிகவும் அருமையான ஒரு தருணம் இது. பட்டாபிஷேக காட்சியை கம்பர் மிக அழகாக வர்ணிக்கிறார். மங்களகரமான மகிழ்ச்சிகரமான ராமருடைய ஆலயம் இப்பொழுது பக்தர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை காணுகின்ற பொழுது கம்பராமாயணத்திலே கடைசியில அந்த விடை கொடுத்தல் படலம் என்று இருக்கிறது. அப்பொழுது அந்த எப்படி அந்த அரியணையில ராமன் இருந்தான் என்ற ஒரு காட்சியை கம்பர் மிக அழகாக வர்ணிப்பார். இதோ காணுகிறோம். அற்புதமான அயோத்திய ராமர் புன்னகை முகத்தோடு இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். சத்துவ குணசீலன், அதாவது ராமனை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் ஆனந்தம் பெருகும் என்று சொல்வார்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும், திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும், ஜென்மமும் மரணமும் இன்றி தீரும், இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். இந்த ராமா என்ற 2 எழுத்தை சொல்ல சொல்ல ஆனந்தம் பெறும். ஏமி ருச்சிரா ராமா, எந்த ருச்சிரா என்றெல்லாம் கீர்த்தனைகள் பாடுவார்கள். ராமா என்ற சொல்லுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நாராயணாய என்ற ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தினுடைய நாராயணாய என்பதனுடைய நாரா 2வது எழுத்தும், நமச்சிவாயா என்பதிலே நம என்ற 2வது எழுத்தும் ஒன்று சேர்ந்த அந்த விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த ஒரு சொல்லுதான் ராமா என்பது. எனவேதான் ராமர் சிவனை பூஜிக்கின்றார். அந்த ஒரு சிறப்பை இங்க ராமனிடம் காணுகின்றோம். எனவே தெய்வங்களுக்குள் பேதங்கள் கூடாது, மனிதர்களோடு அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை ராமன் நடந்து காட்டினான் என்று ஆரம்பத்திலே கம்பர் குறிப்பிட்டார். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண் குடை கவிழ்க்க, இருவரும் கவரி பற்ற விரைசரி மழற்கோழி, வெண்ணையூர் சடையன்தன் மரபுளோர் கொடுக்க வாங்க, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று அரியணையிலே ராமனை அமர வைக்கின்ற அற்புதமான காட்சியை கம்பர் காட்டுவார். அந்த அற்புதமான காட்சியை காணுகின்ற பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் மனித குலம் ஒன்று. எனவே அனைவரோடும் நாம் இணங்கி வாழ வேண்டும். எனவேதான் குரங்கு இனத்தை சார்ந்த சுக்ரீவனோடு நட்பு கொண்டு தம்பி என்று ஏற்றுக்கொண்டார். அதுபோல படகோட்டுகின்ற இனத்தை சார்ந்த குகனை தம்பி என்று ஏற்றுக்கொண்டார். அரக்கர் இனத்தை சார்ந்த விபீஷணனை நின்னோடு எழுவரானோம் என்று அழகாக பாடுகின்றார். குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், நின்னோடு எழுவரானோம் என்று அருமையாக பாடுகின்றார். அப்படி ராமன் ராமாயணத்திலே நமக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், யாரோடும் பகை கொள்ளக்கூடாது, அரவணைத்து வாழ வேண்டும். மனிதர்களை மட்டுமல்ல, விலங்கினங்களை கூட நாம் அரவணைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை தான் ராமன் நடந்து காட்டினான் என்று சொன்னார். கிருஷ்ணாவதாரம் என்பது போதனை செய்வதற்காக வந்தது. பகவத்கீதையை சொல்லுது. ராமன் எந்த இடத்திலும் உபதேசம் செய்ததே கிடையாது.
பிறகு என்ன சிறப்பு ராமனுக்கு என்றால் நடந்து காட்டினான். தான் எவ்வாறு வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து காட்டினான் மனிதர்களுக்கு முன்னோடியாக. எனவே கண்ணன் சொன்னபடி செய், ராமன் வாழ்ந்தபடி வாழ் என்று அழகாக சொல்லுவார்கள். முன்பு நீங்கள் அழகாக குறிப்பிட்டீர்கள். நம்முடைய தமிழிலே ராமனுடைய சிறப்பு எங்கெங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஆலயங்களிலே, காவியங்களிலே, ஏன் ஓவியங்களிலே. திருப்பரங்குன்றத்திலே ராமாயண ஓவியங்கள், பழைய ஓவியங்கள் இருக்கின்றது. கல்வெட்டுக்களிலே ராமாயண வாசிப்பு என்று ராமாயணத்தை வாசிப்பதற்காக நிபந்தங்கள் கொடுத்ததாக ஒரு அருமையான செய்தி வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்திலே சதுர்வேதி மங்கலம் என்ற ஒரு ஊர். அந்த சதுர்வேதி மங்கலத்தில் ராமாயண விருத்தி என்று ராமாயணம் படிப்பதற்காக மன்னர்கள் நிலம் வழங்கியிருக்கின்றார்கள். இங்கே ராமன் மிகச்சிறப்பாக இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே வடுவூர் என்ற ஒரு ஊரிலே அழகான ராமரை காணலாம். அந்த ராமரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தட்சிண அயோத்தி என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமன். ஆனால் தமிழகத்திலே உள்ள வடுவூர் கோயிலை தட்சிண அயோத்தி என்று குறிப்பிடுகிறார்கள். அங்கு உள்ள ராமனை என்ன பேர் சொல்லி அழைக்கிறார்கள் என்றால் அயோத்தி ஆழ்வார். எனவே பாரத தேசம் முழுவதும் ஒன்று, ஆன்மீக ஒருமைப்பாட்டினால் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவேதான் ராமனுடைய பாதம் பாரத தேசம் முழுவதும் பாதம் பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் மனம் ஒன்றி வாழ வேண்டும். மனிதர்களுக்குள்ளே பேதம் கூடாது, ஏன் விலங்குகளோடு கூட பேதம் கூடாது என்றுதான் ஜாம்பவான் என்ற கரடியோடு நட்பு கொண்டார். அனுமன் என்ற குரங்கையும் அரவணைத்து சென்றார். எனவே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். கம்பனுக்கு முன்பாகவும் சங்க இலக்கியங்களே ராமாயணத்தின் பாதிப்பு இருப்பதை சொன்னோம். அழகாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த பல செய்திகளை. நானும் அதற்கு பிறகு உள்ள செய்திகளை குறிப்பிடுகின்றேன். 12ஆம் நூற்றாண்டு தான் கம்பருடைய காலம். கம்பருடைய காலத்திற்கு பிறகு 400 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ராமனுடைய ஒரு சிறப்பு தமிழகத்திலே ஒலித்து கொண்டிருந்தது. எனவேதான் அருணாச்சல கவிராயர் ராம நாடக கீர்த்தனையை பாடுகின்றார். அதாவது ராமாயணம் முழுவதையும் கம்பர் எவ்வாறு செய்யுளிலே எழுதினாரோ அதை போல கீர்த்தனையிலே பாடினார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு அருணாச்சல கவிராயர். அப்படி மனிதன் சிறந்தவனாக ஒழுக்கமுள்ளவனாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ராமாவதாரம் இங்கே குறிப்பிடுகின்றது என்று எல்லா செய்திகளும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. எனவேதான் மிக அழகாக கம்பர் அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து தக்கோர் இடர் துடைத்து. ராமன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தான் என்றால் அறத்தை நிலைநிறுத்துவதற்காக. அறம் வெல்லும், பிறன்மனை விழைவோன் கிளையொடும் கெடுவான் என்ற ஒரு அருமையான தத்துவத்தை வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் மனிதனே. இதற்கு ஒரு மிக முக்கியமாக கம்பர் குறிப்பிடுகின்ற இடம், இன்றைய தினம் மனிதர்களெல்லாம் வாடுகின்ற பொழுது துன்பம் வந்தால் விதியை நினைத்து அருந்துவார்கள். ஆனால் விதி வேலை செய்கின்ற பொழுது மனம் உள்ளபடியே முக்கியமான வாழ வேண்டும் என்று அழகாக கம்பர் குறிப்பிடுகின்றார். உள்ளபடியே முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க. ராமன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்கின்ற அடிப்படையிலும் யாரோடு பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்காது என்ற கம்பரின் வார்த்தைகளையும் எடுத்து காட்டி பேசியிருக்கிறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.